My dear students and parents, this is Daniel and welcome back to Vishnal. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது என்எம்சி தரப்புல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் 525 இடங்கள் புதிதாக ரெண்டாவது அல்லது மூன்றாவது ரவுண்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி செகண்ட் ரவுண்டில் நமக்கு 4 ப்ரைவேட் காலேஜஸில் 200 சீட் வர்றதாக இருந்தது. அதில் 100 சீட் செகண்ட் ரவுண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு 50 சீட் எக்ஸ்ட்ரா வந்து 150 சீட்டு மூன்றாவது ரவுண்டில் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நமக்கு ப்ரைவேட் காலேஜஸில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்எம்சி தரப்புல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6850 இடங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் 150 சீட் லாஸ்ட் அகாடமிக் இயரில் இந்த வருஷம் 50 சீட் இன்க்ரீஸ் ஆகிறதாக இருந்தது. இப்போ இன்னும் ஒரு 50 சீட், ஒட்டுமொத்தமாக 100 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100 சீட் சென்ட் பீட்டர்ஸில், சுவாமி விவேகானந்தாவில் 150 சீட்லேருந்து 200 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலி தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸில் 150 இடங்கள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 150 சீட்டில் கவர்மெண்ட் கோட்டாக்கு சீட் வரப்போகுது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட் வரப்போகுது, என்ஆர்ஐக்கு சீட் வரப்போகுது, 7.5 ரிசர்வேஷனுக்கும் சீட் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் தேர்ட் ரவுண்டில் டெஃபினட்டாக வந்துரும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா செகண்ட் ரவுண்ட்லேயே உள்ளே கொண்டு வந்திருக்கணும். பட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சீட்டு மட்டும் தான் உள்ளே கொண்டு வந்தாங்க, ப்ரைவேட் காலேஜஸ் சீட் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வரல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி தேர்ட் ரவுண்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இந்த 150 இடங்கள் அப்படிங்கிறது உள்ளே வந்துடும். இந்த 150 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் வந்து 4.5 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது 10 லட்சத்துலேருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட இந்த வருஷத்தில் ஃபீஸ் ஆகுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறதாக இருந்தால் 15 லட்சம் ரூபா ஃபீஸு ப்ளஸ் அதர் ஃபீஸஸ், ஹாஸ்டல், ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லா ஃபீஸும் சேர்ந்து வரும்போது நமக்கு 20 லட்சத்தில் ஆரம்பித்து 22, 23 லட்சம் வரைக்கும் கூட போகுது. என்ஆர்ஐக்கு சொல்லவே வேணாம், அதை விட ஜாஸ்தி. ஸோ அப்போ ஃபீஸுங்கிறது ஜாஸ்தி தான். ப்ரைவேட் காலேஜஸில் சீட் வந்திருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸில் எந்த சீட்டும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வரல. ஆனால் ஒரு சில காலேஜஸ் நமக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸ் நமக்கு வந்து அட்மிஷனை நிறுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த காலேஜஸ்லாம் அட்மிஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுக்கு அந்த காலேஜில் அட்மிஷனே நடக்கலை. உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேஷில் இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் சீட் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆந்திர பிரதேஷில் நமக்கு வந்து காயத்ரி வித்யா இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 சீட் இருந்தது. ஆனால் இது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க டியூ டு சம் கேசஸ். ஸோ இப்போ வந்து அதை வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்து அட்மிஷன் அப்படிங்கிறது பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் நமக்கு இந்த மாதிரி சீட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது குஜராத்லேயும் அதே மாதிரி 150 இடங்கள் அப்படிங்கிறத இந்த வருஷம் அட்மிஷனுக்கு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்டு வரைக்கும் அட்மிஷன் கொடுக்கல, தேர்ட் ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்திருக்கிற ரீசெண்ட் அப்டேட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டில் 7375 இடங்கள் அடிஷ்னலாக மாறி இருக்கு. ஓகேங்களா, ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சீட் போன வருஷத்தில் இருந்த சீட்டை விட இந்த வருஷம் 1,24,825 சீட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. இது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,375 சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் கொஞ்சம் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக ஒரு கல்வியாளராக எனக்குமே தனிப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் 100 சீட்டோடையே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி ரீசெண்ட் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண கவர்மெண்ட் காலேஜஸ் அதிலலாம் 100 சீட்டுங்கிறது 150 சீட்டாகவோ அல்லது 150 சீட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை 200 சீட் அல்லது 250 சீட்டாகவோ மாற்றினால் அது தமிழக மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நிறைய சீட் இருக்குது, நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட இன்னும் மாணவர்களுடைய நலன் சார்ந்து யோசிக்கும் போது இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் காலேஜஸில் இன்னும் கொஞ்சம் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பிரயோஜனமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்டில் 150 சீட் புதுசாக வரப்போகுது ப்ரைவேட் காலேஜஸில். கவர்மெண்ட் காலேஜஸில் இப்போதைக்கு எதுவும் அப்டேட் இல்லை. மேபி ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க.
அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இனி வருகிற ரவுண்ட்ஸில் எஸ்பெஷலி இந்த தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கான ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.